எல்லாருக்கும் வணக்கம். இதோ விநாயகம் அம்மா உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டியா ஒரு விதையா அப்படிக்கா போட்டு அது ஒரு பெரிய விருட்சமா ஆக்குறதுக்காக ஒரு இன்ஃபோ கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை பேர் உங்களோட வீட்டுல வந்து நீங்க எல்லாம் மரக்கன்றுகள் நட்டுருக்கீங்க? மேபி இன்னைக்கு இருக்க கால சூழ்நிலைகள்ல நம்மளோட இட வசதிகள் காரணமாக நம்மளால என்ன பண்ணிப்போம், சின்ன சின்ன பிளான்ஸ் ஆர்கானிக் பத்தி எல்லாம் பேசுறதுனால ஒரு ரோஜா செடியாவது நம்ம வீட்டுல கண்டிப்பா வச்சிருப்போம், ஒரு துளசி மரமாவது வச்சிருப்போம் இல்லையா? ஆனா பப்ளிக்காக, சொசைட்டிக்காக, மண்ணுக்காக, மக்களுக்காக எத்தனை பேர் மரக்கன்றுகள் நட்டிருக்கீங்க? அட்லீஸ்ட் இந்த மாதிரி மரக்கன்றுகள் நடக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ்க்காக ஏதாவது ஒரு எவென்ட்ஸ்லயாவது யாராவது ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? மே பி ஆர் மே நாட் இருக்கலாம் இல்லையா? ஆனா ஒரு பர்சன் 50,000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நம்மளோட மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அவரோட அறக்கட்டளையிலிருந்து இதை வந்து பிளான் பண்ணிட்டு வராங்க. ஜஸ்ட் பிளான் பண்ணோம், ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு போட்டோ எடுத்தோம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நீங்க அவங்களோட ஒரு பேஜை போய் இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா கூட அவங்க செய்த விஷயங்கள் வந்து பெருசா பிரபலப்படுத்திக்கவே இல்லை. ஃப்ரேமுக்காகவும் போட்டோ போஸுக்காகவும் கிடையாது. அவங்க ஃபேம் அண்ட் ஃப்ரேம்க்கு அப்பாற்பட்டு சமுதாயத்திற்கு தங்களோட கடமை வேணும், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தன்னோட கான்ட்ரிபியூஷன் வேணும்னு இந்த ஆர்கனைசேஷன் ஒரு பிக் ஹியூஜ் people, அவங்களோட கம்யூனிட்டியை they have a huge community around them. கம்யூனிட்டி அப்படின்னா பீப்புள்ஸ் வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. யங்ஸ்டர்ஸோட பின்னணியில அவங்க அவ்வளவு அருமையா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு டிவிகே கட்சியில இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்ல பாத்தீங்கன்னாலும் இந்த பர்சன் பத்தி தான் பயங்கர சென்சேஷனா பேசிட்டு இருக்காங்க. பர்சனலி ஐ நோ ஹிம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் நோட் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்பவே ஹியூமனிடைஸ் ஆன ஒரு பர்சன். தன்னை வந்து பிரபலப்படுத்திக்கிறதுக்காகவோ இல்ல வந்து தான் ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆகணுங்கிறது ஒண்ணு அவங்களோட நோக்கமே கிடையாது. தலைவர் நம்ம தளபதிக்கே ரொம்ப ஹார்ட் அப்படி டச் பண்ண ஒரு பர்சன் அப்படின்னா நம்ம சௌந்தரராஜா அண்ணா தான். அவரை பத்தி பேசியே ஆகணும் நிச்சயமா. பர்சனலி அவங்க வந்து நான் ஒரே ஒரு வாட்டி தான் மீட் பண்ணிருக்கேன். அபவுட் 15 இயர்ஸ்க்கு மேல எனக்கு அவங்களுக்கு தெரியும். நான் நேரில் நான் பார்த்ததே கிடையாது. அவங்களோட கொள்கைக்காக அவங்க வந்து வேலை பார்க்கறது கொள்கைக்காக. அந்த கொள்கைக்காக என்ன போல நிறைய இளைஞர்கள் வந்து அவருக்கு துணையா நிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம விஜய் அண்ணாவோட கட்சியின் வளர்ச்சிக்காக, அவங்களோட எஜெண்டா, அவங்களோட குறிக்கோளுக்காக, அவங்களோட இந்த மக்கள் பணியாற்றும் சேவைக்காக தன்னை ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டு இருக்காங்க சௌந்தரராஜன். அவங்கள பத்தி நான் சொல்லணும். நான் எப்பயுமே சௌந்தரராஜன் சொல்லுவாங்க. என் பேர் சௌந்தரராஜாமா, ஏமா நீ இப்படி சொல்ற அப்படி சொல்லுவாங்க. சச் அ ஹியூமனிடைஸ் பர்சன். ஒரு பெண்களை வந்து அண்ணே அப்படின்னு கூப்பிட்டா இன்னைக்கு வந்து அண்ணன் சொல்லிவிட்டு அடுத்து அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, எல்லாரும் எப்படி இருக்காங்கன்றது பர்சனலா நானே நிறைய பாத்திருக்கேன். ஆனா he is such a genuine good person. இப்போ எங்க அண்ணனுக்கு வாழ்த்து மடல் கொடுக்கறதுக்காக இந்த ஆடியோ நான் ரெக்கார்ட் பண்ணல. அவங்க செய்யக்கூடிய அந்த சேவைக்காக தான் நான் இந்த இடத்துல ஒரு பதிவு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். மண்ணுக்காக, மக்களுக்காக இன்னைக்கு பல பேர் வந்து ஜஸ்ட் ஒரு பேச்சளவுல, ஒரு மேடை அளவுல பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா தான் என்ன செஞ்சோன்றதை பிரபலப்படுத்தாமையே பல விஷயங்களை வந்து அவங்க செயல்படுத்தி இருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி நம்மளும் நம்மளுக்கு சுத்தி இருக்கக்கூடிய இடங்களை மேபி அது வந்து அனாமத்தா யூஸ் பண்ணாம கூட கிடக்கலாம் சில இடங்கள். ஓகேவா? அந்த ஓனர்ஸ் கிட்ட கேட்டு அங்க சின்ன சின்ன பிளான்ஸ் நடுறதுக்கு, ஒரு மரக்கன்றுகள் வைப்பதற்கு, அந்த இடத்த பாழாக்காத வண்ணம், அந்த பிளாட்டை வந்து நாளைக்கு வீடா மாத்தினா கூட அவங்களுக்கு எந்த இடையூறு விளைவிக்காத வண்ணம் நம்ம கண்டிப்பா செய்யலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பொது இடங்கள்ல, நம்ம ஏரியாஸ், பார்க்ஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள், நம்ம பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிகள்ல கூட கேட்டு கேன் டூ திஸ். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் பண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.